முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறது அப்படின்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த முதல்வர் பதவின்றது ஒரு மிகப்பெரிய மூழ்கிற தான். அது முதல்வருக்கு தெரியும் நல்லா. ஏன்னா அந்த இடத்துல இருக்கும்பொழுது தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்கள அற வழியில நெறிமுறைப்படுத்தி நீங்க வழி நடத்தணும். இந்த ஆட்சியை நடத்துறதும், இந்த மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செயல்படுறதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க். ஏதோ முதல்வர் சீட்ல உட்காந்துட்டு ஹாயா காலாடிட்டு போறது இல்ல. இன்னைக்கு முதல்வர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. விஜய் அண்ணாவுக்கு தெரியும் முதல்வர் சீட் அப்படின்றது ரொம்ப ஹீட்டான ஒரு சீட் அப்படின்றது. அதற்கு எவ்வளவு அவரை தயார்படுத்திக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா திமுகவுடைய முகத்திரை யார் கிழிக்கிறது? இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்ற ஒரு வேலை இருக்கு இல்லையா? அந்த வேலைய வந்து விஜய் அண்ணா பண்ணிட்டாரு. அத மாநாட்டிலே பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்த அறிக்கை மூலமா 4 வருஷமா நிதி ஆயோக் நடக்குது. உங்களுக்கு உங்க ஆட்சியில. அதுக்கு போறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியல. இப்போ இடி ரைடு வந்த உடனே நீங்க போறீங்க அப்படின்னா, எப்ப தெரியும் நீங்க முதல்ல நிதி ஆயோக்கு போறாருன்னு எப்போ சொன்னாங்க? இப்ப ரைடு முடிஞ்சு அதுக்கு கோர்ட்லேருந்து ஸ்டே வாங்குனதுக்கப்புறம் நீங்க போயிட்டு நிக்கிறீங்க. ஏன் அது கூட போறீங்க? உடனே இங்க பட்டாசுலாம் வெடிச்சாங்க. கொண்டாடுனாங்க இங்க ஊபிஸ். ஏதோ நாங்க வெற்றி பெற்றுட்டோம். உச்சநீதிமன்றம் போய் நாங்க நீதியை நிலைநாட்டிட்டோம். தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து சுயமரியாதைய கொண்டு வந்துட்டோம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஏன் டெல்லி வரைக்கும் போயிருக்கீங்க? ஏன்னா அது தற்காலிகம்ன்றது தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ டிஎம்கேக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். தற்காலிகம் தான். திரும்ப கோர்ட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா கூப்பிட்டு வறுத்தெடுக்க போறாங்க. யார கேட்டு நீங்க போய் ஸ்டே வாங்குனீங்கன்ற அளவுக்கு கேட்க போறாங்கன்றது தெரியும். அதனால இன்னைக்கு போய் உடனே சரண்டர் ஆயிட்டு, நீங்க நிதி ஆயோக்கு போனதுக்கு தானே காரணம் சொன்னாங்க. ஆனா ஏன் 7 நிமிஷம் நீங்க தனிப்பட்ட முறையில போய் சந்திக்கணும் மோடி அவர்கள? என்ன உங்களுக்கும் அவருக்கும் டீலிங்?